அவங்க வஸ்திரங்களை கிழியும்படியாக. அப்ப அவங்களுக்கு வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும், ரத்தம் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து வந்திருக்கும். அப்படி அவங்க அந்த அளவுக்கு அவ்வளவு கொடூரமா அடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஜெயில போட்டு அந்த ஜெயில் காவலாளர்களுக்கு என்ன சொல்றாங்க, பத்திரமா காக்கும்படியா இவங்க 2 பேரையும் சிறையில இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை எழுதுறாங்க. இப்போ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, பவுலும் சீலாவும் எந்த விதமான தவறுமே அவங்க வந்து செய்யல. இன்ஃபேக்ட் கர்த்தர் சொன்னதுதான் அவங்க வந்து செய்யறாங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு, உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. பவுலும் அவரோட இருந்தவர்களும் கர்த்தர் சொன்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க அவங்க எந்த விதமான தப்புமே அவங்க பண்ணல. ஆனாலுமே இவங்களை வந்து அவ்வளவு அடி அடிச்சு இவங்க வந்து சிறைச்சாலையில போடும்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஏன் இந்த மாதிரி ஏற்படுது? கர்த்தர் ஏன் வந்து இவர்களை வந்து காப்பாற்றல? இது உலகத்தாரெல்லாம் சொல்லுவாங்க, எப்பவுமே நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கெட்டது நடக்குதுன்னே தெரியல, நல்லவங்களுக்கு எதுக்கு வந்து எப்பவுமே கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம அதுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா? ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும்